ஃப்ரெண்ட்ஸ் வலிக்குதாமா? ஆமாக்கா ஆமாக்கா ஆமாக்கா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாவும் இருக்கு, நல்லா பார்க்கவும் நல்லா இருக்கு. அழகா இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன சேட்டை பண்ணி கிடக்குறாங்க பத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. இவர் பத்தியா ஹாய் சொல்றாரு. ஜஸ்விதாவோட சேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்விதா ஃபுல் டே என்ன பண்ணுவோம், அவளோட சேட்டைகள் குறும்புத்தனத்தெல்லாம் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெயினாக பாருங்க ஹிப் செயின் எடுத்து கழுத்துல மாட்டிட்டு இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ இதை இப்போ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு விட்டு, ஸோ போட்டு விடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் கட்டி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை கழட்டி கையில் எடுத்து வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கா. கழுத்துல மாட்டின்னு. உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமாடி? யார் பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அம்மா. அம்மா வேணுமா அப்பா வேணுமா? பாப்பா வேணும். பாப்பா வேணும்னு கேக்குற பேபி. அம்மா வேணுமா அப்பா வேணுமாடி? அப்பா. அப்பா தானே சொல்ற. அப்பா. அப்பா அழகா சொல்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு அப்பான்னு. பாப்பா. அப்பா தான் பாப்பா. ஜஸ்விதா ஆயா வேணுமா தாத்தா வேணுமா உனக்கு? தாத்தா. ஆயா சொல்லு ஆயா. கீச் கீச்சா பத்தியா? எங்கம்மா வேகமா போறா? தலையில போடு. ஸ்டைலா என்ன கண்ணாடி இது ஒரு மாடி இது எடுத்த பத்தியா இல்லையா? தலையில போடுமா, நம்ம போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரெடி ஆயிட்டோம். போலாமா? சரி தூக்கிக்கோ பாப்பாவா. ஓகே. அது என்னது நான் கேட்டுக்க. பனஞ்சாறு. ஆமா. குடிக்க போறியா? அது கல்லுலாம் இது கிடையாது, வெள்ளையா இருக்கும். பனஞ்சாறு. நுங்க வாங்க வந்துட்டு பனஞ்சாறு சாப்பிட போறியா? பக்கத்துலயே வச்சிருந்தாங்க, அது என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். சரி. கல்லுலாம் விற்பாங்கல்ல, அது வெள்ளையா இருக்கு, பனஞ்சாறு வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ஜஸ்விதா எப்படி பாக்குற பாரு. என்ன ஜஸ்விதா ஒண்ணு வேணுமா? அப்புறம் பதனி சொல்லுவாங்களே. ஆமா ஆமா பதனை தான். அதான் நினைக்கிறேன். சரி நுங்கு வாங்கலாம். நுங்கு எவ்வளோண்ணா? 3.20 ரூபாயா? 3 நுங்கு 20 ரூபாயா? 3 நுங்கு 20 ரூபாய். ஒரு பனங்காய் வந்து 20 ரூபாய். ஆமா. எனக்கு தெரியாது, வண்டி எடுத்து நான் போய் கிளம்பு எங்க ஊருக்கு போகணும். எங்க சித்தப்பா கிட்ட சொன்னாச்சியா ஃபுல்லா வெட்டி தருவாரா? பாப்பா இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்ததுக்காக வாங்கி போகலாம். ஓகே சரி 100 ரூபாய்க்கு வாங்க. 100 ரூபாய்க்கா? ஆமா 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 100 ரூபாய்க்கு வாங்க. இதா வாங்கிக்கோ. நுங்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கடை எல்லாத்தையும் வாங்கி போறீங்க. மாம்பழம் வாங்கலாம்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபாய் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு தடவை மாம்பழம் வந்தார், 1/2 கிலோ ஒரே ஒரு மாம்பழம் தான் இருந்தது. அது 2 தான் இருக்கும். சரி இன்னும் சீசன் போனால் மாம்பழம் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து பலாப்பழம் கிடைக்குமா? பலாப்பழம் சீசன் முடிஞ்சிடும். ஆமா. முழு பழமா எப்படியாவது ஆட்டியை போட்டுன்னு போயிடலான்னு பார்த்தா இவர் ஒத்துக்க மாட்டேன். இல்லை நீ இதே வாங்கு சொலையே வாங்குறாரு. சரி அரைப்பழம் அறுத்து வச்சிருக்காங்க, அதை கேட்டுன்னு தான் அவ்வளோ பேருக்கு வாங்கி என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த சொலை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. 1/2 கிலோ இது வந்து பார்த்தோன்னா 60 ரூபாய். சரி வந்ததுக்கு வந்து பார்த்தோன்னா வாங்கி சாப்பிட்டாச்சு, போகலாம் வீட்டுக்கு. போலாமா? ஒன்று பாரு ஜம் காட்டுனுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நுங்கு வாங்குறதுக்கு தான் போனோம். நுங்கு வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பலாப்பழமும் சேர்த்து வாங்கி வந்தாச்சு. இப்போ சாப்பிடலாம். ஒரு காலத்துல இதெல்லாம் சும்மா கிடைக்கும். எல்லாமே காசு, அதுவும் ஓவர் காசு. 3 நுங்கு 20 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அப்புறம் ஒரு பனங்கால 3 கண்ணு இருக்கும். ஒரு பனங்காய் 20 ரூபாய் சொல்லி விற்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, இப்ப அவங்களுக்குமே வந்து பாத்தோம்னா இத குத்த வைக்கிறாங்க. இப்ப ஊருக்கு திருவிழாக்கு போனோம்ல, அங்க நிறைய பனைமரம், ஏரி ஃபுல்லா பனைமரமா இருந்தது, நிறைய நுங்கு இருந்தது. வெட்ட போலாமான்னு கேட்டோம் பாரு, அப்ப வந்து சொன்னாங்க குத்து சொல்லிட்டு. ஆமா. அதனால பனைமரத்துல குத்தகை விட்டு அதை வந்து பாத்தோம்னா இது மாதிரி விக்கிறாங்க. அவங்க வாங்கி வந்து நுங்கு போட்டு விக்கிறாங்க. யாரும் சொல்ல முடியாது. அப்புறம் அவங்க வித்தாதான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆமா 2-3 பேர் உட்காந்து அதை வெட்டி விக்கிறாங்கல்ல, சோ அதை வாங்கி வந்து விக்கிறது. இட்ஸ் ஓகே, நம்ம ஊருக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். ஓகே இப்போதைக்கு கிடைக்கிறப்போ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. நம்மள பூரா ஏமாத்திட்டாங்களா? ஆமா பேபி. ஃப்ரெண்ட்ஸ்
100 ரூபாய்க்கு நுங்கு வாங்கினாரு, சங்கீதாவை ஏமாத்திட்டாங்களாம். என்னன்னா எல்லாமே உடைஞ்சு அளவுல தண்ணி தான் பாப்போம் விரும்பி ஆமா, தண்ணியே இல்லையா, ஃபுல்லா போற மாதிரி வெட்டி கொடுத்துருக்காங்க. நுங்கு ஒழுங்கா வெட்ட தெரியல பாருங்க, எல்லாமே உடைஞ்சிருச்சு. நுங்கு ஒழுங்கா வெட்டி தர தெரியல. இங்க பாருங்க அநியாயம், எல்லாமே உடைஞ்சிருச்சு. எதுலயுமே நுங்கு. ஐயோ இதெல்லாம் வேஸ்ட் சங்கீதா, நுங்கே ஒழுங்கா வெட்டி தரல. பார்த்தா எத்தனை தான் எவ்வளவு தான் நமக்கு ஒழுங்கா கொடுத்துருக்காங்க. இங்க பாரு எல்லாம் சப்ப எதுவுமே கொடுக்கலாமா ரிட்டனு? இது என்னடா நுங்கு இது? அடக்கடவுளே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சங்கீதா பதட்டமாயிடுச்சு. நுங்க ஏமாத்திட்டாங்களாமா, வேணாமா? எல்லா நுங்குமே இது மாதிரி ஃபுல்லா உடஞ்சிருது. சரி விடு, இருக்கிற நுங்க சாப்பிட வேண்டியதான். அப்புறம் எல்லா நுங்கும் முழுசா வெட்ட முடியும்? இருந்தாலும் முழுசா பக்கத்துல ஒரு அண்ணன் தனியா உட்காந்து வெட்டினாரு, நல்லா முழுசா வெட்டி நின்றாரு. ஃபுல் நுங்கு எல்லாமே ஃபுல்லா ஓட்ட ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு நல்லா 20, 30, 40, 60 60 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா நுங்கு கிடைச்சிருக்குது. கை விட்டு கீழே விட்டு மீதி 40 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா டேமேஜ் அதுல ரெண்டு நுங்கு வந்து பார்த்தோன்னா பிசுக்கு போட்டாங்க. சரி ஜெசிதா, உனக்கு சின்னதா அம்மா எடுத்து தரேன்னா மேலே இருக்க அந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். இங்கே இந்த விலை விற்கிது. சென்னையிலாம் எவ்வளோ விலை விற்கும்? 2 நுங்கு சென்னையிலே இதே விலை தான் விற்கும் சங்கீதா, இதே விலை தான் விற்கும். ஆமா என்ன ஜெஷிதா, நுங்கு நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதான். நுங்கு போடுறதுல அந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி இருக்காது பேபி. ஏன்னா கொஞ்சம் முத்தன பிறகு தான் வந்து பார்த்தோன்னா போடுவாங்க, லைட்டாக தண்ணி இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, நுங்கு தான் இருக்கும். ஆமா ஆமா, நுங்குனா இதுதான். ஜெஷிதாக்கு தோல் இல்லாம வெறும் நுங்கா ஐஸ் ஆப்பிள். இதுதான் ஐஸ் ஆப்பிள். ஆமா இதான் ஐஸ் ஆப்பிள். ஜெஷிதா தண்ணி கீழே விட்டாதா? ஆவச்சிக்கு ஜெஷிதா. வெரி குட். இந்த நுங்கு விட பனங்காயா வெட்டணும். பனங்காயா வெட்டி அதுல தண்ணி நோண்டி சாப்பிடணும் பாரு, அப்போ வந்து சூப்பரா இருக்கும். அந்த தண்ணி பூரா மேல ஊத்தினா வச்சிங்கன்னா அப்படியே சில்லு சில்லுன்னு கூலிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனங்காயில வர தண்ணி இருக்குல்ல, நுங்குல வர தண்ணி, அது வந்து முதுகுலலாம் அப்ளை பண்ணி ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணா நமிச்செல்லாம் ஏதாவது இருந்தா கூட போயிடும். ஆமா, ட்ரை ஸ்கின் இருந்தாலும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின்னு. சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. வந்து எரியும்ல, அப்ப இந்த பனங்காய் அதுக்கு தான் ட்ரை ஸ்கின். எதனால நமிச்சல் வருது? ட்ரை ஸ்கின் தான் நமிச்சல் வருமே. இப்போ அந்த தண்ணி போய் அப்படியே அழகா ஊறிச்சுன்னா சரியா போயிடும். ஜெஷிதா எப்படி நல்லா இருக்குது நுங்க? ஜெஷிதா எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் உள்ள ஏசி போட்டுன்னு என்ன சேட்டை பண்றாங்க மட்டும் பாருங்க. ஹாய் ஹாய், என்ன பண்றீங்க? ஏசி நல்லா போட்டுக்கின்னு 2 பேரும் உள்ள டிஸ்கவுண்ட் விளையாடி கிடக்குறீங்க. நாங்க சாப்பாடு செஞ்சு கிடக்குறோம் தனியா. ஹாய் ஜெஷிதா. பாய் சொல்லு ஜெஷிதா. பாய். இவங்க 2 பேரும் என்ன சேட்டை பண்ணி கிடக்குறாங்க பத்தியா? கார்த்திக் பாமா அடிக்கலாமா? சண்டை போடலாமா கார்த்திக் பாமா கிட்ட? கட்டி பிடிக்கிறாரு அவரு. என்ன சேட்டை பண்ற ஜெஷிதா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பால்லாம் குடிச்சிட்டாரு, தூங்கி எழுந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைலாம் செய்ய சொல்லுவோம், செய்கிறாளான்னு பார்ப்போம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலைட்டாலும் செய்வா, ஆனால் கேமரா ஆன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அவள் செய்ய மாட்டா, எந்த வேலையும் செய்ய மாட்டா. இப்போ வந்து செய்ய சொல்லுவோம். அங்கே வந்து எட்டி இப்படி பார்த்து கேமராவை பார்க்குறாரு. என்னம்மா பார்க்குறா? அப்பா பூ வச்சு விடுவா, பூ வச்சு விடுவா. தலகாணி எடுத்துன்னு வந்து கொடுமா அம்மாக்கு. அங்கே பெட்டு மேலே இருக்கும், தோடு அது கீழே வச்சுட்டு போ. பவுடர் கீழே வச்சுட்டு போய் தலைகாணி தோடு தங்க கொண்டு தானே தோடு. உள்ள போயிருக்காரு. தலைகாணி எத்தனை வராரு, எத்தனை வர மாட்டாரா? நம்ம இங்க பேச பார்த்தா நம்மகிட்டே தான் வருவாங்க. தலைகாணி எத்தனாடி அம்மா தூக்கம் வருது. ஓடு ஓடு. உள்ள போயிருக்கா. அப்ப எடுத்துட்டு வராளா இல்லையா? பாருடா, அம்மா கிட்ட கொடுமா, அம்மா கிட்ட கொடு. குட் காய். பாத்தியா, கரெக்டா செஞ்சுட்டாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரே பாய் அம்மாக்கு பாய்மா. வெறும் தலைகாணி எப்படி படுது? பாய் எடுத்துட்டு வந்து கொடுமா. சரி போய் பாய் எடுத்துணும், அம்மா பவுடர் வச்சு வரானுக்கு. போய் பாய் எடுத்துணும், ஓடு. பாய் எடுத்துனோமா, அம்மா தூக்கம் வருதுட்டு தங்கும்.
வேணும்னா விளையாட்டு காட்டுறாசிங்களா அவருக்கு தெரியும். அம்மா படுக்கிறதுக்கு பாய் ஏத்தணும்மா. தண்ணி மூண்டா டம்ளர் ஒரு தண்ணி தண்ணி அம்மா தண்ணி மூண்டா தண்ணி தண்ணி மூண்டடி தண்ணி எடுத்துமா டம்ளர் எடுத்து தண்ணி மூண்டா தண்ணி போயிருந்து அது கை வைக்க தண்ணி தண்ணி பிடிச்சா தண்ணி புடி தண்ணி அம்மாக்கு தண்ணி புடிமா அம்மாக்கு தண்ணி புடி தண்ணி புடி. ஒரு ஆள் வந்து கொடுக்கணுமா சரி 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 புடி புடி அப்பா தந்துடுறா புடி புடி நேரா புடி அம்மாக்கு எத்தனை கொடுமா. அம்மாக்கு தண்ணி கேட்டா அவர் ஃபுல்லா புடிச்சினே வந்து கொஞ்சோண்டு தர நான் வெரி குட் கை தட்டு குட் கேர்ள். ரிமோட் என்ன ரிமோட் ஏத்தணும் ரிமோட் தேடு எங்கமா போச்சு ரிமோட் காணுமா உன் வீட்டு உள்ளத பாரு உன் வீட்டுல வச்சிர டிவி ரிமோட் எங்க வீட்டு உள்ளத பாரு வீட்டுல வச்சிரா இல்லையே அவளை பார்க்க சொல்றானா பாக்குறா அவ வீட்டுனா அந்த வீட்டுக்குள்ள அவ போவா வீட்டுக்குள்ள இருக்குதான் வீட்டுக்குள்ள உள்ள போய் பாத்துட்டு வாமா பாமா. வீடு என்ன வீடா இருந்தது இப்ப என்ன மாதிரி ஆயிடுச்சு அது உடைச்சு வச்சுட்டாங்க फ्रेंड्स. எல்லாம் அதனால வெயிட் தூக்கி போட்டு உடம்பு போயிடுச்சு. ரிமோட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. எடுத்து அம்மா எடுத்து டிவி பார்க்கலாமா என்ன பாட்டு வைக்கவா ஜெஷிதா என்ன பாட்டு வைக்கிட்டா ஜெஷிதாக்கு பொம்மை பாட்டு தான் ஃபுல்லா இருக்கணும். இங்கே வா குண்டு குண்டு யானை அந்த பாட்டு கிடையாதா? வீடு பெருக்கலாமா வீடு பெருக்கிறியா போய் தொட பேத்துறோம் அந்த பெருக்கு வீடு பெருக்கு போ. வீடு பெருக்கும்போது வீடு குப்பையா இருக்கு குப்பை நிறைய இருக்கு போ பெருக்கு போ. இப்போ தொட பேத்தணும் அப்போ உள்ள போய் போய் ஏத்தணும் பெருக்கும் போய் ஏத்தணும் அந்த பெருக்க ஒருவேளை செய்யாம ஆடிடுறாரு. ஜெஷிதா சேட்டை பொண்ணு ஜெஷிதா டான்ஸ் ஜெஷிதா டான்ஸ் ஆடு. கால அமுக்குமா ஜெஷிதா அம்மாக்கு வலிக்குதாம்மா. அமுக்கு 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 அமுக்குமா ரெண்டு கையில அமுக்குமா. வலிக்கு வந்திருப்பான் கலங்குடி கால் வலிக்கும் தானே அம்மாக்கு அமுக்குமா. அவ்வளவுதான் அவர் அமுக்குது அவ்வளவுதான். சரி ஆயா சொல்லு ஆயா 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 சொல்லு ஆயா சொல்லு ஆயா சொல்லு பாஞ்சலி ஆயா சொல்லு பாஞ்சலி ஆயா சொல்லுடி ஆயா ஆயா சொல்லு ஆயா. ஃப்ரெண்ட்ஸ் அத்தை பேர் ஆமா. இது எதுக்காக சொல்றேன்னா எங்க அம்மா வந்து ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீ கீச்சிரோண்டி வாய் கீச்சிரோன்னு சொன்னாங்களே அடங்காத வந்து ஆமா நீ கீச்சிரோண்டி கை காட்டினாங்க பாரு அது அப்படியே மறக்கவே இல்ல. ஆயா சொல்ல சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா கீச்சான். ஆயா பேர் என்னமா ஆயா பேர் ஆயான்னு சொன்னாலே ஆயா ஞாபகம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வேற யாரையும் சொல்ல மாட்டா பாஞ்சலி பார்த்தா மட்டும் தான் வந்து பார்த்தா ஒரு கீச்சு நீ நிறுறாரு. சேட்டை தாத்தா பேர் சொல்லுமா. தாத்தா 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 சொல்லு தாத்தா சொல்லு ஜெஷிதா தாத்தா சொல்லு. சரி அம்மா கிட்ட எடுத்து கொடு அம்மா கிட்ட எடுத்து கொடு போ. அம்மா படி புக் எடுத்துமா குடு அம்மா போன் எங்க அம்மா போன் மேல இருக்கு போய் எடுத்து வந்து கொடுப்பா. அம்மா போன் எடுத்து வந்து கொடு. அம்மா போன் எடுத்துமாடி உட்காந்து சின்ன வேலைலாம் விட்டா அவங்க ஒன்றும் செய்வா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போவா அப்படி போவா போன் எடுத்து சொன்னா 200 ரூபா ரிமோட் 200 ரூபா தலைகாணி எடுத்துட்டு வருவா. பெருக்க சொன்னா நான் தொடப்பம் வச்சிருந்தா அவ தொடப்பம் வச்சு பெரிய கிடப்பா. குட் கேர்ள் சூப்பர். சரி 1 2 3 சொல்லு.
1. அது மட்டும் சொல்லாத. ஸோ செப்பல் எடுத்துணும், செப்பல் போட்டுக்கலாம். செப்பல் எத்தணும் 2 செப்பல் எத்தணும் ஜஸ்விதா. அவளுக்கு புரியுது, எல்லாமே புரியும். பட் ஆனா வந்து இன்னும் பேசல. நான் பேசி குத்துனே இருந்தா பேசுவா. செப்பல் போட்டுக்கலாமா? இன்னொரு செப்பல் எத்தணும் ஜஸ்விதா. இன்னொரு செப்பல் எத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டே இருக்கா. கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா தான் வந்து செய்ய போறேன். ஆனா கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். ராகி புட்டு வந்து செய்யலாம். ஓகே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆகுது நாங்க ராகி புட்டு சாப்பிட்டு. ரொம்ப நாள் ஆகுது. அதனால வந்து ராகி புட்டு செஞ்சிடலாம். என்னம்மா தேங்காய் எடுத்துட்டு வந்துட்டாரு. நம்ம என்ன சொன்னோம், ராகி புட்டுக்கு தேங்காய் தேவைன்னு. நேரா போய் கிச்சன்ல போய் தேங்காய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. தேங்காய் வச்சு அவ செய்வாங்க. தேங்காய் ஜஸ்விதா தேங்காய் எடுத்துட்டு புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டே இருக்கு. அதுக்குள்ள நீ தேங்காய் உடைச்சு திருவிட்டிரு. ஓகே ஓகே பேபி. தேங்காய் போடலாம். அப்புறம் வேர்க்கடலை கூட வறுத்து பொடி பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப ஈவினிங் சாப்பிடறதுனால அதெல்லாம் வேணாம். வெறும் தேங்காய் மட்டும் போட்டு சிம்பிளா கொஞ்சம் செஞ்சிடலாம். ஓகே ஓகே பேபி. புட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து லைட்டா தெளிச்சுக்கணும். தெளிச்சு வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து ஈரமாக்கணும். புரியுதா? ஓஹோ, மாவை நல்லா ஈரப்பதமாக்கிக்கணும். ஆமா, அப்பதான் வந்து வேகிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஸோ புட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ராகி புட்டு அப்படியே தண்ணி தெளிச்சு மாவு நல்லா ஈரமா பிசைஞ்சிட்டு இட்லி பாத்திரத்துல வேக வச்சிடலாம். என்னம்மா நாட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு பாருங்க சூப்பரா பிசைஞ்சிட்டேன். இது மாதிரி நல்லா உதிரியா வந்து பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கொஞ்சம் இப்படி அழுத்தினா நல்லா இங்க பாருங்க உருண்டையா கொழுக்கட்டை மாதிரி வருது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிற மாதிரி பிசையணும். இது நம்ம பிசையும் போதே கொஞ்சம் கட்டியா வந்து ஆகும். அது மாதிரி ஆகும்போது மிக்சியில போட்டு அடிச்சோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கட்டி ஃபுல்லா உடஞ்சிரும். இப்ப என்ன பண்ணலாம், நம்ம புது இட்லி குண்டாலே ஸ்டீமர் அழகா இருக்குல்ல, இதுல அழகா எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசா வாங்கினது குட்டியோண்டு இட்லி குண்டா. கொஞ்சம் தான், இப்ப ஒரு வேளைக்கு அழகா சாப்பிட்டுக்கலாம். இதை தூக்கி நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. எவ்வளவு நேரம் வேகும் சீதா? கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா வாசனை வரும், ஆவி வரும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தாலே நல்லா கலர் வந்துடும். அப்படி இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரி பார்க்கலாம். அதுக்குள்ள தேங்காய் வந்து திருவிக்கலாம். ஓகே. சோ சின்ன மூலி தேங்காய் ஒரு half. ராகி மாவு வாசனை பயங்கரமா வருது ஃப்ரெண்ட்ஸ். புட்டு பேபி. நல்லா சூப்பரா வந்திருக்கு புட்டு. நல்லா பாக்கும்போது நல்லா அந்த சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. சோ புட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கூட சேர்க்கிற மிக்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கலந்துக்க வேண்டியதுதான். ஸ்டீமர்ல இருந்து எடுத்துடலாம். அப்பா சுடுது, இதை தொட்டாலே சுடுது. ஆமா, ஆவியில தானே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஒட்டிச்சாரு. வாவ், நல்லா கேக் மாதிரி வந்திருக்குல. நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இங்க பாருங்க, ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. ஆமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல தேங்காய் பூ எடுத்துக்கலாம். சூடா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பூலாம் சேர்த்தா நல்லா இருக்கும். தேங்காய் பூ, ராகி புட்டுல வெல்லம் அப்படி வந்து நாட்டு சக்கரை சேர்த்தா சூப்பரா இருக்கும். நான் ரெண்டுமே சேர்க்கல, அது பதில் சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்க விருப்பம், நீங்க என்ன சேர்க்குறீங்களோ அது வந்து சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் இருக்குது, அந்த வெல்லம் வந்து உடச்சிட்டா கொஞ்சம் மண்ணு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வெல்லம் சேர்க்கல. பியூரா நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கலாம். அப்போ மண்ணு இல்லாத வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காவும் அந்த கேவரும் நல்லா சேர்ந்தது வாசனை பயங்கரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஏலக்காய். எல்லாத்தையும் ஒரு கலக்க வேண்டியதான். சூடா இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு ஒரு வெந்துடும் அதுவே சூடுலே. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையாவும் இருக்கு, நல்லா பார்க்கவும் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இது மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கேன் கண்டிப்பா எல்லாரும். ஜஸ்விதா சாப்பிட்றாளா பாப்போமா? அவங்களுதான் இங்க கிண்ணெல்லாம் அழகா ரெடியா எடுத்து வச்சிட்டேன். பாரு, ஜஸ்விதா சொன்னோடனே வரா பாரு. உனக்குதான் வராரு. எத்தனை வராரு? ஜஸ்விதா ஆவலா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். குடு, சுடுது, நீ எடுத்துட்டு போய் குடு. வா ஜஸ்விதா, வா அப்பா தரேன் வா. ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா கொடுக்கலாம். ஜஸ்விதா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வா 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 உட்கார், வா வா. கீழே பாரு ஜஸ்விதா, கீழே பாரு. அப்பா வச்சிருங்க பாரு, உட்கார் சாப்பிடலாம். வா சாப்பிடலாமா? ஆச்சு
அவர் டிவி பார்க்கறதுல ஆர்வமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். குட்டி பொண்ணு அவரே எடுத்து சாப்பிட்றாரு. அவர் உட்காந்துருக்காரு. தெரியுமா? ஆமா, ஒரு காலம் மடக்கிக்கிட்டு. ஜஷிதா பொண்ணு அழகோ அழகுதான். ஏமா என்னம்மா இப்படி உட்காந்துக்கிற? ஸ்டைலா? சரிதான், அம்மா ஒரு ஸ்பூனில் தர சாப்பிடு. ஆவச்சு அவரே தான் எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அங்கே பாரு, சூப்பராக இருக்கு. சொல்லு, சூப்பராக இருக்கு சொல்லுமா ஜஷிதா. சூப்பராக இருக்கு சொல்லு. ஆவச்சு ஜஷிதா. குணிஞ்சு சாப்பிட்றாரு பாரு என் பொண்ணு. அவங்க பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவருக்கு ஆர்வம் தாங்கல, கையை காட்டின்னு அங்கே எட்டி பார்த்துன்னு இருக்கா. ஜஷிதா புட்டு அப்பாக்கு ஆவைமா ஆ ஆ. அம்மாக்கு டி என் பொண்ணு எனக்கு வந்து அழகா ஊட்டி விட்டா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புட்டு. அம்மாக்கு மட்டும் இவ்வளவு தான் அள்ளி கொடுக்கல, அப்பாவுக்கு கொஞ்சமா கூட்டி வந்தேன். பாத்தியா? என் பொண்ணு எனக்கு ஊட்டி விட, நான் வந்து சங்கீதா ஊட்டி விட, சங்கீதா வந்து எனக்கு ஊட்டி விடன்னு எங்கள் வீட்டில் வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட்டு வேற லெவலாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். பாய் சொல்லு ஜெஷிதா. பாய் சொல்லு.